Jai Shri Krishna ma. Good to see you back. I'm here only all the time. அது ரைட். பட் கொஞ்ச நாளா காணும் மாதிரி இருந்தது. 2 நாள் நடுப்புற இல்ல சார். அதேதான், அந்த 2 நாள் தான் கண்ணுல படும். உறவுகள் வீடு பூரா இருந்தாங்க. மன்னிக்கணும். நான் சொல்லல, எவ்வளவு பண்ணாலும் அந்த ரெண்டு நாள் பராமரிக்க தான் கண்ணுல படும் அப்படின்னு. டெய்லி வருது கண்ணுல படுறதோ இல்லையோ, அந்த 2 நாள் வரலங்கிறது கண்ணுல நல்லா இருந்த படும். அந்த மாதிரி மன்னிக்கணும். நம்மளோட அது கிருஷ்ணனுடைய மன்னிக்கிறதுக்கு சொல்ல, அதுக்காக சொல்ல. அந்த சத்சங்கம் அந்த மாதிரி யாராவது இல்லைன்னா விட்டு போயிடுதே அப்படின்னு ஒரு தானாவே அது புரிய ஆரம்பிக்கிறது. இல்ல மன்னிக்கிறது. நான் இருப்பேன், நான் உங்களோட இருப்பேன். நீங்க எவ்வளவு தூரம் டிராவல் பண்றீங்களோ உங்களோட டிராவல் பண்ணுவேன். நான் ஒண்ணுமே இல்லாம சமத்துவமா உங்களோட வந்து இருப்பேன். தேங்க்யூமா, ரொம்ப ரொம்ப நல்லா கேட்குது. ப்ளே பண்ணட்டுமா சார் ஆர்த்தி வீடியோ? ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா. आरती कुंज बिहारी की, श्री गिरधर कृष्ण कुमारी की। आरती कुंज बिहारी की, श्री गिरधर कृष्ण कुमारी की। आरती कुंज बिहारी की, श्री गिरधर कृष्ण कुमारी की। गले में बैजंती माला, बजावे मुरली है बाला। श्रवण में कुंडल झलकाला, नंद के आनंद नंद लाला। आरती कुंज बिहारी की, श्री गिरधर कृष्ण कुमारी की। आरती कुंज बिहारी की, श्री गिरधर कृष्ण कुमारी की। ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப அழகா பாடின, ரொம்ப நல்ல ஆர்த்தி. கிருஷ்ணரை பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. அற்புதமான அற்புதமான ஆர்த்தி. ஞான ஸ்லோகம் சொல்லலாம். நான் சொல்றேன் சார். नमोऽस्तु ते व्यास विशाल बुद्धे, हुल्लारविन्द यतपत्र नेत्र। येन त्वया भारत तैल पूर्ण प्रज्वालितो ज्ञानमय प्रदीपः। Thank you sir. ஞானமயம் ஞான தீபம் பிரஜ்வாலித்தோ எரியட்டும். மனசுக்குள்ள எல்லாம் ஞானமயமா இருக்கட்டும். நம்ம இப்ப 48 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். 47வது ஸ்லோகம் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். கர்மண்யவாதிகாரஸ்தே. நிஜமாவே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகா. நல்லா புரிஞ்சுக்கணும். யாராவது கிளாஸ் அட்டென்ட் பண்ணல நேத்திக்கு அப்படின்னு இருந்தாலும் இந்த யூடியூப் இருந்தாவது கொஞ்சம் வாட்டி பாத்துங்கோ. ஏன்னா அது புரியறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. அது புரிஞ்சுட்டாதான் முன்னாடி போறது, போக போக என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் புரியறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த ஃபியூ ஸ்லோகாஸ் ரொம்ப அற்புதமான, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்லோகங்கள். கிளாஸ்ல வர முடியல ஏதான ஒரு விஷயத்தா இருந்தாலும் அப்புறமா இந்த யூடியூப் பார்த்துட்டு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். எனக்கே எல்லாம் தெரியும்னு சொல்லல, என்னால எனக்கு எவ்வளவு புரியுறதோ அவ்வளவு நான் சொல்லியிருக்கேன். ஆனா அது புரிஞ்சுட்டாலும் நிஜமாவே ரொம்ப நல்லது. ஒரு போக போக வர ஸ்லோகங்கள்லாம் புரியறதுக்கு இது ஒரு அஸ்திவாரம் மாதிரி. இன்னைக்கு 40வது ஸ்லோகத்துல இருந்து ரிவைஸ் பண்ணிட்டு 49, 40, 50, 51, 3 ஸ்லோகங்கள் இன்னைக்கு எடுத்துக்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணன். நேஹாபிக்ரமநாசோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே, ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய த்ராயதே மஹதோ பயாத். व्यवसायात्मिका बुद्धिरेकेह कुरु नन्दन, बहुशाखाह्यनन्ताश्च बुद्धयो व्यवसायिनाम्। यामिमां पुष्पितां वाचं प्रवदन्त्यविपश्चितः, वेदवादरताः पार्थ नान्यदस्तीति वादिनः। कामात्मानः स्वर्गपरा जन्म कर्म फलप्रदाम्,
क्रियाविशेष बहुलां भोगैश्वर्यगतिं प्रति भोगैश्वर्यप्रसक्तानां तयापहृतचेतसां व्यवसायात्मिका बुद्धिः समाधौ न विधीयते त्रैगुण्यविषया वेदा निस्त्रैगुण्यो भवार्जुन निर्द्वन्द्वो नित्यसत्त्वस्थो निर्योगक्षेम आत्मवान् यावानर्थ उदपाने सर्वतः सम्प्लुतोदके तावान् सर्वेषु वेदेषु ब्रह्मणस्य विजानतः कर्मण्येवाधिकारस्ते मा फलेषु कदाचन मा कर्मफलहेतुर्भूर्मा ते सङ्गोऽस्त्व कर्मणि योगस्थः कुरु कर्माणि सङ्गं त्यक्त्वा धनञ्जय सिद्ध्यसिद्ध्योः समो भूत्वा समत्वं योग उच्यते சமத்துவம் தான் யோகம் அப்படின்னு சொல்றாங்க. யோகம் தான் சமத்துவம், சமத்துவம் தான் யோகம். கர்ம யோகம்ங்கிறது கர்மங்கள் பண்றது இல்ல, கர்மங்களை ஒரு யோகமாக பண்றதுதான் கர்ம யோகம். அது சமத்துவத்தோட பண்ணணும். அதான் சமத்துவம் யோக யுச்சத்தை அப்படின்னு 48 ஸ்லோகம்ல சொல்லிட்டு 49 ஸ்லோகத்திலயும் அதே ரீதியில சொல்லிட்டு வர தூரேண யவரம் கர்ம बुद्धियोगात् धनञ्जय बुद्धौ शरणमन्विच्छ कृपणापलहेतवः தூரேன ரொம்ப ஹவரம் கீழ்மையானது கர்ம சுயநல செயல்கள் கர்மங்கள் புத்தியோகா ஞானமுடன் செய்யும் செயல்கள் புத்தௌ ஞானம் ஷரணம் அடைக்கலம் அன்விச்ச நாடு கிருபணா கிருப்பணா பரிதாபகாரமான பலஹேதவ பலன் தேடுபவர்கள். என்ன சொல்றதுன்னா சுயநல கர்மங்கள் ஞானமுடன் செய்யும் செயல்களை விட மிகவும் கீழ்மையானது. இந்த ஞானத்துக்கு ஷரண் அடைந்து விடு. பலன் தேடுபவர்கள் பரிதாபகரமானவர். புத்தௌ புத்தி புத்த யோக எல்லாமே கர்ம யோகங்கள் தான். அந்த புத்தி என்னன்னா சமத்துவம். அந்த புத்தியை பத்தி சொல்ற ஒரு க்ஷணமா பார்க்கலாம். தூரேண தூரே ரெண்டுமே நெடுவல் எழுத்துக்கள். ந ஹ்யவரம் கர்ம ஹ்யவ அண்டியா ஜாயிண்டா இருக்குல்ல. தூரேண ஹ்யவரம் கர்ம ரங்க இங்கு போட்டு கர்ம ரஃபார் புத்தியோகா புத்தி முதலத பிரந்த புத்தி யோகாத் யோகாத் இது அண்ட் ரெண்டும் இருக்கு. பூ மேல ஒரு ஆகாத் கொடுத்து கா மேல ஒரு ஆகாத் கொடுத்து புத்தியோகாத் தனஞ்சய 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 இல்ல தனஞ்சய புத்தௌ அதே மாதிரி புத்தௌ சரணமன்விச்ச மன்வி விச்ச எல்லாமே ஜாயிண்டாலும் மேலாக பி மேலாக கொடுத்து சரணமன்விச்ச கிருபணா இக்கு இக்கிருப்பணான்னு இக்கு எடுக்க வேண்டாம். ஆனா குரு தனியான சொல். சரணமன்விச்ச கிருபணா பலஹேதவ கிருப கிருப இல்ல கிருபணா பல பல இல்ல பல हेतवः. श्लोकम् दूरेण ह्यवरं कर्म बुद्धियोगात् धनञ्जय बुद्धौ शरणमन्विच्छ कृपणा फलहेतवः. दूरेण ह्यवरं कर्म बुद्धियोगात्
நம்ம ஒரு சுயேட்சையோட சுயநலத்தோட ஒரு கர்மம் பண்ணோம்னா அது ரொம்ப கீழ்த்தனமானது. சமத்துவமாக ஒரு கர்மம் பண்றதை விட ரொம்ப கீழ்த்தனமானது. தூரேன ரொம்ப ஹெவரம், ரொம்ப கீழ்மையானது. எது கர்மம்னா இந்த இடத்துல கர்மங்கிறது சுயநலத்துக்காக பண்ற கர்மங்கள். புத்தி யோகத்தோட பண்ற கர்மங்களை விட ரொம்ப கீழ்மையானது சுயநலத்தோட கர்மங்கள் பண்றது. ஏன்னா கர்மங்கள் அதுக்கு எப்போதுமே ஒரு ஆரம்பம் இருக்கு, ஒரு எண்ட் இருக்கு. எந்த கர்மமும் எடுத்தாலும் அதே ஒண்ணு ஆரம்பிக்கிறோம், அதை முடிக்கிறோம். எது ஆரம்பமாய் எது முடிகிறதோ அது நித்தியமானது இல்ல. ஆனா நம்ம அந்த கர்மத்தோட அதான் நம்ம பண்றோம் அப்படின்னு நினைச்சிட்டு அதோட பிணைஞ்சின்றோம். சோ அதனால நம்ம பண்றோம் அப்படிங்கிறதுனாலதான் இங்க இந்த கர்மங்கிறது சுயநலம் ஓட பண்ற கர்மம். ஆனா புத்தி யோகான சமத்துவம் அது நிலையானது. சமத்துவத்துக்கு ஸ்டார்டிங் எண்டிங் எல்லாம் கிடையாது. இப்ப ஆரம்பிச்சது சமத்துவம், அப்புறம் முடிஞ்சது சமத்துவம் கிடையாது. சமத்துவங்கிறது எப்பவும் இருக்கு. எது நித்தியமானதோ சாஸ்வதமானதோ அதுதான் நிஜம். அப்படியே அழிக்க முடியாதது. சோ அதனால வருது அந்த மாதிரி கர்மங்கள் பண்றது. சுயநலத்தோட கர்மங்கள் பண்றதை விட ரொம்ப மேலானது. ஏன்னா அந்த சுயநலத்தோட ஏதாவது ஒரு கர்மம் பண்ணோம்னா அதனால துக்கம் தான் வரும். அது மட்டும் இல்ல, இந்த பிறப்பு மரணம் இந்த சைக்கிள் இருக்கு, அதுலதான் நம்ம மாட்டிட்டு இன்னும் அதிலேயே போயிட்டு இருப்போம். சமத்துவத்தோட பண்றதுனால இந்த கர்மங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடுது. கர்மங்கள் கழிக்கிறோம் அப்படிங்கிறோம்ல. கழிக்கிறதுனா அந்த கர்மத்தை ஸ்டார்ட் பண்ணி எண்டாருது. அதை கழிச்சிடுறோம். சமத்துவம் நிலையானது. சமத்துவத்தோட எந்த கர்மங்கள் பண்றோமோ அதான் அந்த கர்மங்கள் கழிக்கிறது அப்படிங்கிறது. நம்மளோட வந்த கர்மங்கள் அது பிராரப்த கர்மங்கள். அதனாலதான் அதுகள் நம்ம பலனை நிச்சயிக்கிறதுல அதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கு. ஆனா இந்த ஜென்மத்திலையும் நம்ம கர்மங்கள் பண்றோம். அந்த கர்மங்கள் நமக்கு சொல்றால இந்த ஜென்மத்தை கர்மம் எல்லாம் நம்ம இன்னும் ஆட் பண்ணிட்டே இருக்கோம் கர்மத்தை அப்படிங்கிறோம். ஏன்னா அது சமத்துவத்தோட பண்றது இல்ல. சமத்துவத்தோட பண்ணோம்னா அந்த கர்மங்கள் நம்ம மேல ஆட் ஆயிட்டே போகாது நம்ம மேல. அதனாலதான் இந்த புத்தி யோகா, அதாவது கர்மயோகம் பண்றதுனால எந்த கர்மங்கள் பண்றோமோ அது இந்த மாதிரி கர்மங்களோட ரொம்ப மேலானது. இந்த கர்மங்கள் சுயநலத்தோட பண்றது ஒரு ஜந்து பண்ற மாதிரி, ஒரு மிருகம் பண்றது, ஒரு பட்சி பண்றது அப்படின்னா அது அந்த எந்த கர்மம் பண்றதோ அது ஒரு சுயநலத்தோட தான் பண்ணும். ஏன்னா அதுக்கு அந்த புத்தியோகம் கிடையாது. அந்த புத்தியோகம் நமக்கு தான் கிடைச்சிருக்கு. முதல் பரீட்சித் சுகதேவர்கிட்ட போய் சொல்ற, குருகிட்ட போய் என்ன பாம்பு கடிக்கு நான் சாக போறேங்கிறது ஒரு சாபம் வந்திருக்கு, அதுல எனக்கு எப்படி முக்தி பண்ணணும், தக்ஷகாங்கிற ஒரு சர்ப்பம் அது என்னை கடிச்சு நான் சாக போறேன் அப்படின்னு எனக்கு எப்படி அதுல எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிறதுக்கு சுகதேவர் சொல்றார், துவந்து ராஜன் மரிஷ்யேதி பசு புத்தி மிமாம் ஜகி. பசு புத்தி மிமாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆசை வச்சுக்கிறது, மரிஷ்யேதி நான் சாக போறேங்கிறேன் அப்படின்னு ஒரு பயம் வச்சுக்கிறது பசு புத்தி. அந்த இதுல இருந்து வெளியில வா அப்படிங்கிற. சோ அந்த மாதிரி இந்த ஒரு எல்லாத்துக்குமே ஒரு அட்டாச்மெண்ட் வச்சுட்டு ஒரு பிணைப்பு வச்சுட்டு நம்ம பண்றத ஒரு எந்த கர்மம் இருந்தாலும் அதுக்கு அது ஒரு பசு புத்தி. மனுஷ புத்தி வேணும்னா இந்த எந்த கர்மங்களா இருந்தாலும் ஒரு புத்தி யோகத்தோட பண்ணணும், அதாவது ஒரு சமத்துவத்தோட பண்ணணும். அப்படி பண்ணானா இந்த
கர்மங்கள் எல்லாம் நம்ம மேல ஆட் ஆகாது. அந்த கர்மங்கள் கழிஞ்சு போயிடும் அப்படியே. அந்த பலன் எதிர்பார்த்துட்டு அந்த பலன் மேல நம்மளுதுன்னு நம்ம எடுத்துக்கிறதுனாலதான் அந்த கர்மங்களும் நம்மளோட சேர்ந்துடும். அதனாலதான் இந்த புத்தி யோகத்தினால என்ன பண்றோமோ, தூரேன ஹபரம் கர்ம புத்தி யோகா. புத்தி யோகத்தோட இந்த சுயநலத்தோட பண்ற கர்மங்கள் ரொம்ப மேலானது. புத்தௌ சரணம் அன்விச்ச. இந்த புத்தௌ எல்லாமே இந்த புத்தம், புத்தி யோக, யோக, கர்ம யோக எல்லாமே மீனிங் ஒன்றுதான். சமத்துவத்தோட கர்மம் பண்றது. சோ அந்த மாதிரி புத்திக்கு, இந்த மாதிரி ஒரு சமத்துவத்துக்கு சரணம் அன்விச்ச, சரணம் அடைஞ்சிரு. அந்த சரணம் அன்விச்ச, சரணத்தை நாடினா நமக்கு இந்த பிணைப்புகள்ல இருந்து நம்மளால நமக்கே வெளியில வந்துடலாம். கிருப்பணாக பலஹேதவக. ரொம்ப பரிதாபகரமான ஒரு நிலை யாரோடுன்னா பலஹேதவக. யார் பலனுக்கு பின்னாடி பலனை நாடின்னு போறாளோ அவ ரொம்ப பரிதாபமானவர். அதனால பலனுக்கு பின்னாடி போகாத. அப்படி பலனுக்கு பின்னாடி நம்ம போயிட்டு நம்மள மாதிரி ஒரு பரிதாபகரமான ஒரு நிலை யாருக்குமே வரக்கூடாது. மனுஷ ஜென்மத்துல இந்த சமத்துவத்தை புரிஞ்சுட்டு பகவான் சொன்னதை புரிஞ்சுட்டு முன்னாடி பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு மோட்சம் கிடைக்கும். இல்லைன்னா இதை விட பரிதாபமான இல்லைன்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு மனுஷ ஜென்மம் கொடுத்திருக்காரு, அது நம்மளால எடுத்துக்க முடியலன்னா அதை விட பரிதாபகரமான விஷயம் என்ன முடியும். கர்ம யோக இது ரெண்டுத்துக்கும் என்ன வேறுபாடுன்னா, கர்மங்கிறது நம்மளோட இந்திரியங்கள், நம்மளோட உள்ளுக்குள்ள இருக்கிற தேகத்துல இருக்க உறுப்புகள், அதை பொருந்து வந்ததுதான் கர்மங்கள். காரண சாபேக்ஷம். ஒரு காரணம், என்ன காரணம்? கருவிகள். அதனால அது மேல சாபேக்ஷ, அது மேல அபேட்சை பண்ணிட்டு பண்றது கர்மங்கள். ஆனா யோகம்ங்கிறது காரண நிர்பேக்ஷ. காரணம் ஒண்ணுமே கிடையாது, அதுக்கு எந்த ஒரு கருவிகளும் கிடையாது. சோ எந்த ஒரு கர்மம் ஒரு பலன் தேடிண்டு அந்த பலனை எல்லாத்தையும் நம்ம துறவிட்டு பண்றோமோ அது யோகம். சோ கர்மம் பண்றது கர்ம யோகம் இல்ல. கர்மயோகம் காரண நிர்பேக்ஷம். அதாவது எதையுமே டிஸ்கிரிமினேஷன், என்ன சொல்றது, இதுதான் ரைட், இது எல்லாத்தையும் விட்டுட்டு வருது, துறவிண்டு வருது. யோகானாலே ஒரு செயல்முறை. எல்லாத்தையும் விட்டுட்டு பலன்களை எதிர்பார்ப்பு விட்டுட்டு பண்றது கர்மயோகம். இந்த மாதிரி விடாம பலனை தேடிண்டு அது ஒரு டியூட்டி மாதிரி, கர்த்தவியம் மாதிரி பண்ணலன்னா அது கர்மம். ஆனா அதே ஒரு சமத்துவத்தோட பண்ணோம்னா, பலனுக்கு எதிர்பார்க்கா பண்ணணும், அது கர்மயோகம். இந்த மாதிரி ஒரு கர்மம் பண்ணோம்னா, அதாவது அதுக்கு ஒரு சுயநலத்தோட பண்ணோம்னா திருப்பி அதே மரணம், பிறப்பு இதுலயே ஓடிட்டு இருக்கும். அதாவது சமத்துவத்தோட பண்ணோம்னா இதுல இருந்து வெளிப்பட்டுடலாம். இந்த கீதையில பார்த்தோம்னா கர்மயோகம், புத்தி யோகம், புத்தி அப்படின்னு யோகா மாதிரி பல வார்த்தைகள் இருக்கு. 4 வார்த்தைகள் இருக்கு. கர்மயோகம் சொல்றோம், புத்தி சொல்றோம், புத்தி யோகம் சொல்றோம், யோகா அப்படிங்கிறோம். எல்லாமே எல்லாமே ஒண்ணுதான், எல்லாமே கர்மயோகம் தான். அதுதான் சமத்துவம் யோக உச்சத்தே அப்படின்னு பின்னாடி ஸ்லோகத்தில் சொல்லிருக்கா. யோகா அப்படின்னா சமத்துவம் தான். புத்தி யோகம்னா அந்த புத்தி டிஸ்கிரிமினேட் பண்றது, இதுதான் ரைட், இது பண்ணணும் அது பண்ணக்கூடாது
நமக்கு ஃப்ரீவில் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லணும் இதுக்கு. இந்த ஃப்ரீவில்ல வச்சு நம்ம எது பண்றோம் எது பண்ணக்கூடாதுன்னு நம்ம யோசிக்கிறோம், புத்தியால யோசிக்கிறோம். அதனாலதான் அது புத்தி யோகா. ஆனா இப்ப வந்து பக்தி யோகங்கிறோம், தியான யோகங்கிறோம், அதெல்லாம் மனசை பொறுத்திருக்கு, மனசுல இருந்து வருது. அதனால அது தியான யோகா. புத்தி யோகா, கர்ம யோகா, அதுதான் இந்த இந்த சாப்டர்ல வர யோக புத்த, இதெல்லாம் புத்தி யூஸ் பண்ற. ஏன் புத்தி மெயினா கொண்டு வரேன்னா இந்த புத்தியில தான் இருக்கு எல்லாமே. அந்த கர்ம கௌசலம் அப்படிங்கிறோம், அது வந்து புத்தியில இருந்து வருது. அதனாலதான் இது புத்தி யோக, புத்தி கர்ம யோக, யோக எல்லாம் இந்த இந்த அத்தியாயத்துல வருதெல்லாம். எப்பெல்லாம் அந்த வார்த்தையை நம்ம கேட்கிறோமோ, புத்தி அப்படின்னா புத்தியிலேருந்து வருது. புத்தியிலேருந்து என்ன வருதுன்னா சமத்துவம் வருது. அந்த சமத்துவம் தான் யோகம். சமத்துவம் யோக உச்சதே. அந்த யோகத்தை விட கர்மம் வந்து ரொம்ப கீழானது. கர்மம்ங்கிறது ரொம்ப கீழானது, புத்தி யோகம் ஆர் சமத்துவம்ங்கிறது ரொம்ப மேலானது அப்படின்னு பகவான் இந்த ஸ்லோகத்தை சொல்றார். அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். புத்தியுக்தோ ஜஹாதி உபே சுக்ருத துஷ்கிருதே தஸ்மாத்யோகாய யுஜ்யஸ்வ யோக கர்மசு கௌஷலம். ஞான புத்தியுடன் ஜஹாதி, ஜஹாத்தின கைவிடுறது, விட்டு கொடுக்கிறது. இந்த வாழ்க்கையில் உபே இரண்டும், சுக்ருத துஷ்கிருதே, சுக்ருத்தன நல்ல செயல்கள், துஷ்கிருத்தேன கெட்ட செயல்கள். தஸ்மாத் ஆகையால், யோகாய யோகத்தில், யுஜ்யஸ்வ கலந்து கொள், யோக யோகம், கர்மசு கௌஷலம். கௌஷலம்னா கௌஷலம்னா நமக்கு இருக்கிற ஸ்கில், நம்மள்ட்ட இருக்கிற டேலண்ட், நம்மள்ட்ட இருக்கிற திறமை. கர்மசு கௌஷலம் சிறந்த திறன்களுடன் செயல் செய்வது. சொல்றதுன்னா, யார் இந்த சமத்துவத்தின் புத்தியுடன் இருக்கிறாரோ இந்த வாழ்க்கையில் நல்ல மற்றும் கெட்ட செயல்களை விட்டு விடுவார். ஆகையால் யோகத்தில் கலந்து கொள், யோகா சிறப்பு திறன்களுடன் செயல்கள் செய்வது சொல்றாரு. அங்க வந்து யோகா வந்து சமத்துவம் சொல்ற, இங்க யோகா வந்து கர்மசு கௌஷலம் அப்படிங்கிறார். இதான் நேத்திகோட ஸ்லோகர்லயும் இதோட எக்ஸ்பிளனேஷன்ல இதேதான் சொல்லியிருந்தாங்க. ரெண்டுமே இருக்கு, சமத்துவம் கர்மசு கௌஷலம், இது ரெண்டையும் சேர்ந்து இருக்கிறது தான் கர்ம யோகம். ஒவ்வொரு க்ஷணமா பார்க்கலாம். புத்தியுக்தோ, புத்தி புத்தியுக்தோ, இக்கு இத்து யுக்தோ, யூ மேல ஒரு ஆகாத் கொடுத்து, ஜஹாதி ஜஹா, அது ஜஹா இல்ல ஜஹா, ஜஹாதி தீ நடுவில் எடுத்து இழுத்தேன்னா ஷார்ட் ஆயிடும். உபே சுக்ருத துஷ்கிருதே, உபே சுக்ருத, சுக்ருதல சுக்ருத எல்லாமே தனித்தனி எழுத்துக்கள். துஷ்கிரு, துஷ்கிருது மேல ஒரு ஆகாத் கொடுத்து, துஷ்கிருதே தஸ்மாத்யோகாய யுஜ்யஸ்வ, தஸ்மா மா மேல ஒரு ஆகாத், மாத்யோகாய யுஜ்யஸ்வ, யூ மேல ஆகாத், ய மேல ஆகாத், யோக கர்மசு கௌஷலம். கர்மசு ரெஃபர் கொடுத்து முழுசா சொல்லணும், கௌஷலம் சொல்லக்கூடாது, கௌஷலம். கௌஷலம் புத்தியுக்தோ ஜஹாதீஹ உபே சுக்ருத துஷ்கிருதே தஸ்மாத்யோகாய யுஜ்யஸ்வ யோக கர்மசு கௌஷலம். புத்தியுக்தோ ஜஹாதீஹ உபே சுக்ருத துஷ்கிருதே. புத்தியுக்தோ, புத்தினா சமத்துவம். யார் இந்த சமத்துவத்துல நிலைச்சிருக்காளோ, இந்த சுக்ருத துஷ்கிருத நல்ல செயல்கள், துஷ்கிருதம் பாவமான செயல்கள், இந்த ரெண்டுத்துலயுமே அவளுக்கு அவ வந்து இந்த ரெண்டுத்துல இருந்தும் அவ கைவிட்டுட்டுவா. அவளுக்கு அது
அவ மேல படாதது. ஏன்னா அவ வந்து சமத்துவத்தோட இருக்கா, புத்தி யுக்தம். எப்படி ஒரு தாமரை நீருக்குள்ளேதான் இருக்கு, ஆனா நீரோட படாம இருக்கு. அதே மாதிரி ஒரு மனுஷன் வந்து இந்த இந்த பூமியில தான் இருக்கார், ஆனா பூமியோட பட்டும் படாம இருக்கார். பூமியில நடக்கிற நல்ல விஷயங்களா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி, அது அவன் மேல படாது. அவர் அதுல இருந்து ஃப்ரீயா இருக்கார், நிர்முக்தமா இருக்கார். ஒண்ணுமே இல்ல. பாவ செயல்களா இருக்கட்டும், நல்ல செயல்களா இருக்கும், ரெண்டுக்குமே அவர் மேல அவர் பட்டும் படாம இருக்க முடியும். அவர் வந்து ஏன் அப்படி இருக்க முடியும்னா, அங்கதான் அந்த சாங்கிய யோகம் வருது, புத்தி யோகம் வருது. என்ன இது நிஜம், இது இல்ல, இது வெறும் மாயை தான் அப்படின்னு தெரிஞ்சாலே நமக்கு வந்து இதுல மேல ஒரு அனிச்சயம் வந்துடும். ஒரு பிக்சர் தான் அப்படின்னு ஓடிட்டு இருக்கிறச்ச முதல்ல அந்த பிக்சர்ல நம்மளும் அது மாதிரி அதுல இருக்கிற மாதிரி தோணும். ஆனா அதே ஒரு பிக்சர் மாதிரி பார்த்தோம்னா அது சும்மா ஓடிட்டு இருக்கு அப்படின்னு தானே தோணும். அந்த மாதிரி தண்ணியிலேயே இருந்துட்டு எப்படி தண்ணி நம்ம மேல பட்டாலும் தண்ணியோட சேர்ந்துக்கிறது இல்ல ஒரு தாமரையோட இலை. அதே மாதிரிதான் நம்மளும் இதே லோகத்துல இருந்தாலும் இதே இந்திரியங்கள் எடுத்துட்டு இந்த தேகம், அதுவும் இந்த பூமியோட ஒரு விஷயம்தான். அது இருந்தாலும் அது நிஜம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, நிஜம் எது நம்ம தான், நமக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா தான் நிஜம் அப்படின்னு தெரிஞ்சா இதோட தானாவே நமக்கு வந்துடும் அந்த புத்தி யுக்தம். ஜஹாத்திய உபே சுகிருத்த துஷ்கிருத, ரெண்டுமே உபே, ரெண்டுமே சுகமா இருக்கு. சுகிருத்த நல்ல காரியங்களா இருக்கட்டும், துஷ்கிருத்தே கெட்ட காரியங்களா இருக்கட்டும், ரெண்டுத்துமே அவளுக்கு படாதவன் மேல. தஸ்மாத்யோகாய யுஜ்யஸ்ய, அதனால் இந்த யோகத்துக்கு கட்டுப்படு, இந்த யோகத்துல நிலைத்திரு. ராகத்வேஷம் இருக்கிற வரைக்கும் இந்த சமத்துவம் உனக்கு வராது. சமத்துவம் வேணும்னா இந்த நல்லதா இருக்கட்டும், ரொம்ப ஆனந்தமயமா இருக்கட்டும், இல்ல ரொம்ப வலி கொடுக்கறதா இருக்கட்டும், ரெண்டுமே நமக்கு தெரியும். எது ஆனந்தம் கொடுக்கறது, எது எது வந்து வலி கொடுக்கறதுன்னு தெரிஞ்சாலும் அது ரெண்டுமே சமத்துவமா பார்க்க முடிஞ்சதுன்னா, ஏன்னா நீ வெறும் அது பார்வையாளர் தான் அப்படின்னு நினைச்சுன்னு நம்ம பார்த்தோம்னா நமக்கு அந்த சமத்துவம் அந்த யோகத்துல கலந்துடு, நாடிடு அப்படிங்கிற யோக கர்மசு கௌஷலம். கௌஷலம், கர்ம கௌஷலம், கர்ம கௌஷலம். கௌஷலம்ங்க ஒரு சரியான மீனிங் என்ன? திறமை, விரிப்புரிமை, ஃப்ரீவில். இதுக்கு சொல்லியிருந்தோம். அந்த ஃப்ரீ வில்லையும், இந்த ஃப்ரீ வில் வந்து நம்ம வந்து நம்ம தர்மத்தைப்படி தர்ம சைட்ல இருந்துட்டு பண்றோம். அந்த மாதிரி பண்றத யோகம் தான் யோக கர்மசு, யோக கர்மசு கௌஷலம். இப்ப நம்ம கர்மத்துல இருக்கிற கௌசல்யம் காமிக்கிறது வந்து யோகம் இல்லை. இப்போ ஒரு திருடன் வந்து ரொம்ப நல்லா திருடுறான் அப்படிங்கறதுனால அது யோகங்கிறது இல்லை. ரொம்ப திறமைசாலி, திறமை வந்து அந்த கர்மம், என்ன கர்மம் பண்றான்? திருடுறான். அதுல அவன் கௌசல்யம் பட்டு இருக்கான், என்ன ரொம்ப திறமைசாலியா இருக்கான்னு அது யோகா, அது இல்ல. யோக கர்மசு கௌசல்யம். எந்த மாதிரி ஒரு நல்ல காரியமா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு ஸ்டார்ட் இருக்கு, ஒரு எண்ட் இருக்கு. எந்த காரியமா இருந்தாலும் சோ அந்த மாதிரி ஒரு கர்மத்தை வந்து நம்ம நாடின்னு இருந்தோம்னா நமக்கு எப்படி மோட்சம் கிடைக்கும்? எது சாக போறதோ, எது முடிய போறதோ, எதுக்கு ஒரு ஆரம்பம் இருக்கோ, எதுக்கு ஒரு எண்ட் இருக்கோ, அதான் கர்மம் பண்ற செயல்கள். சோ அதனால அதை நம்ம நாடின்னு இருந்தோம்னா நமக்கு நம்ம யோக நிலைய நம்மளால அடைய முடியாது. சோ இது வந்து யோகத்தை பத்தி தான் சொல்ற. யோக கர்மசு கௌஷலம்.
சமத்துவம் யோக உச்சியத்தை. சமத்துவம் தான் யோகம். அதே மாதிரி கர்ம கௌசலம் யோகம். ஏன்னா ஒருத்தரால ஒரு கணமும் கர்மம் பண்ணாம இருக்க முடியாது. 3வது அத்தியாயத்துல ஒரு ஸ்லோகம் வருது, நஹி கஷ்டித் க்ஷணம் அப்பி ஜாத்து திஷ்டத்ய கர்ம கிருத். ஒரு க்ஷணம் கூட நம்மளால கர்மம் பண்ணாம இருக்க முடியாது. கர்மம் பண்ணிட்டு தான் இருக்க போறோம். சோ அந்த கர்மங்கள் வந்து கௌசலத்தோட பண்றதுன்னா திறனோட பண்றது ஒரு விஷயம். ஆனா அதோட சேர்ந்து யோகத்தோட பண்ணும். யோகா என்ன? சமத்துவம் தான் யோகா. இந்த திறமையா கர்மங்களை யோகத்தோட பண்ணானா, அதுக்குதான் முதல் பாகத்துல என்ன சொல்ற இந்த ஸ்லோகத்துலன்னா, புத்தியுக்தோ ஜஹாதீஹ உபே சுக்ருத துஷ்கிருதே. எதுவுமே நமக்கு நம்ம வந்து இதுல இருந்து இந்த பாவ செயல்களா இருக்கட்டும், நல்ல செயல்களா இருக்கட்டும், அதோட பலன் நம்ம மேல படவே படாது. சோ யோக கர்ம சு கௌசலம். சோ யோகத்தோட, அதாவது அந்த சமத்துவத்தோட கர்மங்கள் பண்றது திறன், கௌசலம். அந்த திறன் இருக்கணும். அந்த திறன் வந்து ஒரு டிஸ்கிரிஷன். நம்ம வந்து யோசிச்சு புத்தியை யோசிச்சுண்டு இதுதான் பண்ணணும், இது பண்ணக்கூடாது, இது தர்ம வழி, அது பண்றோம், இது கர்மம் நம்ம பண்ணிதான் ஆகணும். ஏன்னா தேவம் வந்துட்டுன்னா கஷ்டித் க்ஷணம் அப்படி கர்மம் பண்ணாம இருக்க முடியாது. ஒரு க்ஷணத்துக்கு கூட கர்மம் பண்ணாம இருக்க முடியாது. அந்த புத்தியை வந்துச்சுன்னா அந்த கர்மம் பண்றோம், அந்த கர்மத்தோட ஒரு ஸ்டார்ட் இருக்கு, எண்ட் இருக்கு, அதனால அது அனித்தியமானது அப்படின்னு நமக்கு புரிஞ்சிருந்ததுன்னா, ஆனா நமக்குள்ள இருக்க சமத்துவங்கிறது நிலையானது, அது அழியாது அப்படின்னு புரிஞ்சிருந்தோம்னா கர்ம கௌசலம்ங்கிற யோகம் நமக்கு வந்துடும். எப்படி நம்ம கர்மம் பண்றோங்கிறது கிளியர் ஆயிடும். இந்த 4 ஸ்லோகங்கள் அப்படி, இந்த 4 அடுத்த ஸ்லோகம் நாளைக்கு எடுத்துக்கலாம். அந்த ஸ்லோகங்களை படிச்சோம்னா அவ்வளோ இந்த எப்படி கர்மம் பண்றோம், என்ன கர்மம் பண்றோம், கர்மம்னா என்ன, புத்தினா என்ன, யோகம்னா என்ன, எல்லாத்துக்குமே கரெக்டா தெளிவா அவ்வளோ அழகான அர்த்தங்கள் இருக்கு. எப்பெல்லாம் முடியுறதோ யோசிச்சுக்கோ. இதுலயே நிறைய சிந்தனை பண்ணேன்னா உங்களுக்கே புரியும். இது புரிய ஆரம்பிச்சுன்னா அந்த சமத்துவங்கிறது வர ஆரம்பிச்சிடும் நமக்கு. எது இருந்தாலும் அதோட பலன் நமக்கு இல்ல, அந்த பலன் நம்ம தொட்டோம்னா எல்லாமே நம்ம விட்டு போற மாதிரி இருக்கும். அப்பதான் நமக்கு நம்மளோட பகவான் நம்மளால பார்க்க முடியும். அதனால இந்த 2 ஸ்லோகங்கள், இந்த 4 நேத்தியோட ஸ்லோகங்கள், இன்னையோட ஸ்லோகங்கள்ல நிறைய சிந்தனை பண்ணுங்க. அதோட இன்னையோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். நான் இப்ப 2 ஸ்லோகமுக்கு வந்துருது இந்த ஒரு கிளாஸ். இருந்தாலும் எல்லாருக்கும் சேன் பண்ணதுக்கு டைம் கிடைக்கும். 4-5 நிமிஷமா இருக்கு, நம்ம சேன் பண்ணலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஃபர்ஸ்ட்ல இருந்து கூப்பிடணுமா சார்?